So, welcome, doctor. So, I'm happy to have you here. Solangam. So, you can start Glopati and what do you want to share today? Quick-ஆ நீங்க பேசலாம். ஒர்க்கு எங்களுக்கு ரொம்ப பிஸியா தான் இருக்கும். Okay. நான் என்னோட ஒர்க்க சொல்லல. ம். ட்ரேடிங்னா இப்ப யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்க்கும்போது எங்களுக்கு ட்ரேடிங் மேல திடீர்னு அது எப்படி இருக்கும் என்ன நம்மளும் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ண முடியல. ஒர்க் பிஸில அதை விட்டாச்சு. திருப்பி யூடியூப் சேனல்ல பார்க்க அதே தான் வந்துட்டு இருக்கோம். சரி நாங்க ஃப்ரீ டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராமா சி ட்ராமா இதுல தான் டைம் அதிகமா பாஸ் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ் இதுலயே ஓடிட்டு இருந்தது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரேடிங்ல வந்தோம். அது நான் வரும்போதே நான் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கிளாஸ் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது இது ஈஸி, இப்படி பண்ணா ஈஸியா லாபம் வந்துரும், உங்களுக்கு எந்த கஷ்டமே இல்ல, இது ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆப்ஷன் பையிங்கா செல்லிங்கா காசு பாட்டுக்கு 1000 ரூபாய் சரி அடிஷ்னலா நம்ம இது இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யோசிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்ப நம்ம கையில காசு வச்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணலாம், முதல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னாச்சு, நம்ம போட்டோனையும் அது ஏறும். ஏன்னா இந்த தடவை என்னோட ராசி அப்படி ஏறுற மாதிரிதான் இருந்துச்சு. ஸ்டாக்ல போட்டோன்னே ஏறுச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு வித்துட்டு அதனுடைய பர்சன்டேஜ் 10% இல்ல 15% வரும்போது எடுத்துருவேன். இந்த ஸ்டாக் செலெக்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது யூடியூப் சேனல் தான். இது டாப் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வரும்போது செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் சம் குவான்டிட்டியை மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து சில இது ப்ரைஸ் மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் அந்த ஹோல்டிங்ல எப்படி வச்சிருக்கோன்றத பார்த்துட்டு அதை அப்படியே இது பண்ணிடுது, எக்ஸிட் பண்ணிட்டு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் கிடைச்சது. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், ஒரு 20 டேஸ் தான் அந்த ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிஃப்டி இன்னைக்கு இறங்குன மாதிரி கடன்னு இறங்கும், எல்லா ஸ்டாக்கும் கீழே போயிடுச்சு. சோ எந்த ஸ்டாக் செலக்ட் பண்றது, யூடியூப் சேனல்ல சொல்றத வச்சே நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம காசு அவுட்டுன்னு நினைச்சிட்டேன். ஸோ நம்ம அது கரெக்டா ஸ்டடி பண்ணிப்போம் முதல்ல அப்படின்ட்டு நானே அந்த எடுத்த ஸ்டாக்கோட சார்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரியுது நாம இருக்கும் போதே ஹை பிரைஸ்ல வாங்கி வச்சிருக்கோம். இனி அது எப்போ கீழே வருமோ அப்போ வந்து வாங்காம நம்ம முதலையே மேல இருக்கிற இடத்துல வாங்கி வச்சுட்டு அடுத்து மத்தவங்க சொல்றத வச்சே வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை எப்படி எடுக்கணும், எந்த டைம்ல எடுத்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணேன். அது நானே தான் ஒவ்வொன்றையும் சார்ட் போட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணேன். அது அப்பதான் அந்த ட்ரேடிங் வியூக்குள்ள போனேன். அந்த ட்ரேடிங் வியூவோடது பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பாயிண்ட் கூட அது தெரியாது. அந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதை ஆட் பண்றது எப்படி பண்றதுன்னு ஒன்னு பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க சேனல்ல நீங்க போட்டதுல ஒரு ட்ரேடிங் வியூல எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்க ஒரு தடவை. அத உட்காந்து எவ்வளவு நேரம் நல்லா நீட்டா பார்த்து அதே செட்டப்ஸ பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய ட்ரேடிங் வியூட்ட. சார்ட்டே ரொம்ப க்ளீனா வச்சுக்கணும்னு சொல்லி தான் ஒரு வீடியோ போட்டேன். நான் எடுத்தோனையும் வந்து ஹரிசாண்டல் லைன் தான் போட்டுக்குவேன், ட்ரெண்டிங் லைன் அவ்வளவு போட மாட்டேன், அதை வச்சு இழுக்கலாம் தெரியாது. சோ ஹரிசாண்டல் லைன் போடும்போது அந்த பாயிண்ட் அந்த பிரைஸ் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா அதே மாதிரிதான் இருந்தது எனக்கு. அது மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனும் உங்களோட யூடியூப் பார்த்து நான் கொஞ்சம் செலக்ட் பண்ண பார்த்தேன். ஸ்விங் ட்ரேடிங்
ஸ்டாக்ஸ் ஓகே. சோ அது வந்து மோஸ்ட்லி மேனுவலா பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து பிஒஎஃப் செட்டப் எப்படி குவாலிஃபை பண்றது மட்டும் தான் பண்ணுவீங்க. ஆமா. ஆமா. சோ இப்ப ரீசெண்டா ஒண்ணு போட்டது வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கோட சார்ட்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு யூடியூப்ல மெயினா ஆப்ஷன் தானே வரும். ஆமா, ஆமா. சரி அதுலயே கை வச்சு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னுட்டு. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து என்ன சொல்றது? கஞ்சா அடிக்கிற மாதிரி. அது பழகிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்குள்ள போயிட்டா வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் யூடியூப் அண்ட் அதர் சோசியல் மீடியா போனீங்கன்னா இருக்கும். ட்ரேடிங்காவே ஆப்ஷன் பையிங் தான். அதை தவிர வேற எந்த ட்ரேடிங் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறதே வந்து நிறைய பேட் பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. ஸ்டாக்ஸ்ல பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்ல பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதே மறைச்சிட்டு அதுவும் ஆப்ஷன் பையிங் கூட நிஃப்டி பேக் நிஃப்டி ஆமா. இதுக்குள்ளேயே தான் வந்து சுருக்கிட்டாங்க ட்ரேடிங். இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா தான் இப்படி. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சமாவது மத்ததெல்லாம் பேசுவாங்க. இப்பெல்லாம் அதிகமா யாரும் பேசுற மாதிரியே தெரியல. ஆப்ஷன் பையிங்ல நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நான் அந்த சார்ட் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் நியூஸ் ரிலேட்டடா எப்படி ஸ்டாக்ஸ் போகுது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் கோரிலேட் பண்ண முடியல. நியூஸுக்கும் நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸுக்கும் எடுக்கும்போது அந்த நியூஸ்ல வரும்போது அன்னைக்கு பீக் லெவல்ல ஏறி இருக்கிற ஸ்டாக்ஸ் அடுத்த நாள் நல்லா கீழே இறங்கிடும். சோ அதை போட்டிருந்தோம். அது நாள் நம்மளுக்கு நியூஸ் தெரியாது. எப்படி இருந்தாலும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியல. அதனால அதையும் விட்டுட்டு சார்ட் பேட்டர்னா படிக்கலாம். முதல்ல பார்க்கலாம் எப்படி இருக்கு. அதுல சார்ட்ல டே சார்ட், வீக்லி சார்ட் அந்த மாதிரி சார்ட்லாம் எப்படி ஒவ்வொரு சார்ட் இருக்குன்னு முதல்ல பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் சில இண்டிகேட்டர்ஸ்ல எடுத்து வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டே வந்து அந்த கேண்டில்ஸ் மூவ் ஆகும்போது தான் இண்டிகேட்டர் மூவ் ஆகும். அதனால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ உங்களோட இதுல பாத்தீங்கன்னா நோ இண்டிகேட்டர்ஸ் போட்டிருந்தீங்க, லாஜிக்கல் திங்கிங் போட்டிருந்தீங்க. ரெண்டுக்கும் தான் உங்களோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, நான் ஆக்சுவலா கேட்கலான்னு இருந்தேன். என்ன வந்து அடுத்த கொஸ்டின் கேட்காம நீங்களே ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கீங்கனால நான் எதுவும் பேசாம இருக்கேன். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு. சரி இவ்ளோ நான் கிளாஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஒண்ணு கத்துக்கணும். தெளிவா கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன். அது ஒரு எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணேன்னு தெரியல. ஆனா ஒரே கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூஸ் பண்ணது உங்ககிட்ட தான். இந்த ஒரு பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 15க்குள்ள உங்ககிட்ட வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க கிளாஸ் டைம்க்கு அப்புறம் ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ண சொன்னீங்க, ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க நீங்க. ஆனாலும் கை இருக்கல, எடுத்து திருப்பி சுட்டுக்கிட்டேன், கம்முன்னு இருந்துட்டேன். ஆப்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மேடம். என்னன்னா ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, அதை கத்துக்கும் போது அந்த ட்ரேடிங் சிஸ்டத்துல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கத்துக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சிஸ்டம் வந்து இந்த கண்டிஷனுக்கு இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதை வந்து நீங்க அப்படியே எடுத்தோம் ஆப்ஷன் பையிங்கோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டிகே ஆகிறதுனால நம்ம சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்ல கரெக்டா ஒர்க் ஆகலையா? பிகாஸ் இந்த டிகே பிரீமியம் டிகே ஆகிறதுனால நம்மளால வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. இது வந்து டிகேனாலதான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா இல்ல சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சாங்கிறது பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது நம்ம கொண்டு போய் மறுபடியும் வந்து அந்த லூப்ல சுத்த விட்டோம். மறுபடியும் வந்து சிஸ்டத்தை தேடி ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நான் எடுத்த உடனே ஆப்ஷன் பையிங் போவேன்னா கூட அந்த ஆப்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் அது பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த ஓய் வால்யூம் இதெல்லாமே பார்க்க ஆரம்பிச்சு, சரி இதெல்லாம் நம்மளால முடியாது, எங்கேயோ என்னை கொண்டு போய் எங்கேயோ விட்டுற மாட்டிருக்குது, இது தெரியாத விட்டுற மாட்டேங்குது, வேணாம் இருக்கிறது போதுன்னு நினைச்சிட்டு அதெல்லாம் ஒதுக்கி வச்சேன். நம்மளால சார்ட்ல பார்த்து எப்படி பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போதுதான்
உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்பதான் நான் கத்துக்கவே வந்து பேசிக்கா தெரியுது. ஸ்விங் ட்ரேடிங் ஓகே. அந்த டெய்லி சார்ட், வீக்லி சார்ட்ட வச்சு அது கீழ இறங்கும்போது வாங்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ம். 10% வந்தா வித்துடுவேன். செல் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். அடுத்த ஸ்டாக் போயிடுவேன். இப்படிதான் பண்ணிட்டு சரி. இருந்தேன். ஓகே. ஆனா ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ம். மொத ப்ராப்ளம் என்னோட சைடு ஸ்டாப் லாஸ் நான் யூஸ் பண்ணதே இல்ல. ம். அதுக்கப்புறம் 1, 2 ட்ரை பண்ணி பழகலான்னு ஸ்டாப் லாஸ் போட்டு பார்த்தேன். ம். இதுலயும் அப்படிதான். கிளாஸ் போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் ம். ஸ்டாக்க வந்து எடுத்து பண்ணலாம். நம்ம ஸ்டாக்லயே பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸ்டாப் லாஸ் இல்லாம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி குடுத்து எல்லாம் பண்ணிட்டேன். ம். ஆப்ஷன்லயே தான். ம். ஸ்டாப் லாஸ் தேடுறேன். டக்குன்னு எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அந்த ஸ்பீடுல கெட கெட கெடன்னு மைனஸ்ல போயிட்டு இருந்தது ப்ராஃபிட். ம். ம். உடனே பயம் வந்து எக்ஸிட். ஓகே. உடனே மாஸ்டர் என்ன சொன்னாங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்? ஓடு, பேப்பர் எடு, படி. ஸோ ஓகே. அப்படிதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் இது அதுதான். ஏன்னா நெறைய தவறுகள் நடக்குது. ம். நான் என்னதான் சொல்றேன், என்ன சொல்றேன். ம். என்ன வந்து பாத்தீங்கன்னா, இன்ட்ராடேல உட்கார்ந்து ஸ்டாக் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ₹2 ஏறுனாலும் ப்ராஃபிட்ன்னு நெனச்சுக்குவேன். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். கீழ போயிடுச்சுன்னா திருப்பி வெளிய வந்துருவேன். ஸோ ம். அன்னைக்கு லாஸ்ன்ட்டு வந்துருவேன். ம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ம். அத நீங்க கிளாஸ்ல சொன்ன மாரி லூசுத்தனமா ட்ரேட் பண்றோம்னு சொன்னீங்கல்ல, கம்மி பண்ணிக்கணும். அப்படியா சொன்னாங்க? ஓகே. சரி. சொல்லிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த வேலைய தான் நம்ம பண்றோம் மாட்டிருக்கு ம். ம். அப்படின்னு டிசைட் பண்ணேன். ம். இ இ இதுல வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இது அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டோம். நாங்க யூஸ் பண்ணல. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓ ஸ்டாப் லாஸ எப்படி போடணும்னு ஃபர்ஸ்ட்டு கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள கரெக்ட் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்டு. ம். ம். அடுத்தது அதே மாரி தான். விசிபிள் ரிவர்சல் ஜோன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது இப்போ. நான் பழகிக்கிட்டேன். ம். ஃபர்ஸ்ட்டு நானு அதெல்லாம் இப்ப எல்லா செட்டப்ஸும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பிஒஎல், இல்ல. பிஒஎஸ். ம். விசிபிள் பிஓஎஃப் தான் மெயின். ஓகே. ஓகே. ம். ம். மத்த ஓகே. செட் நான் பழகிட்டு உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகே. ஒவ்வொன்னா போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போலாம். என்ன அவசரம்? முதல்ல ஒரு கடைசி பஸ் ஏறதுக்கு நேரம் ஆகல. பொறுமையா போய்க்கலாம். நிஃப்டியோ நிஃப்டி சார்ட் பார்க்கறதுக்குல இருந்து அடுத்தது பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் வியூல பார்க்கும்போது 2ம் ஒரே மாரி தான் ஓடுற மாரி இருக்கும். ம். ம். எனக்கு அதைவே இன்னும் பிரிச்சு பார்க்க தெரியல. ம். அதனால பேங்க் நிஃப்டி அப்படியே வச்சுட்டு ஒன்லி நிஃப்டி மட்டும் பார்ப்பேன். ஓகே. 1ல ட்ரேட் பண்ணா போதும். 1ல கரெக்ட்டா பண்ணா போதும் முதல்ல. ஒரு நார்மலான ட்ரேடர் வந்து மேக்ஸிமம் ஒரு சார்ட் 2 சார்ட்ல தான் நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண முடியும். ஒரு கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு. அஸ் அ லாஜிக்கல் திங்கரா யோசிச்சீங்கன்னா அதான். இல்ல நான் வந்து 100 சார்ட்ல ஒரே டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்றது இண்டிகேட்டர்ஸ் தான். 100 சார்ட்லயே 100 இண்டிகேட்டர் போட்டா சிக்னல் குடுத்துட்டே இருக்கும். 100 சிக்னல் குடுத்துட்டே இருக்கும். என்ட்ரி எடுத்துட்டே இருக்கலாம். சாயங்காலம் வரைக்கும் எடுக்கலாம். பட் கரெக்ட்டா லிமிட்டடான அ ட்ரேட்ஸ்ல லாஜிக்கலா எடுக்கணும் அப்படின்னா, சார்ஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். 1 ஆர் 2 இஸ் மோர் தென் எனஃப். ஆ அது சரி. இந்த நிஃப்டி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட வேவ்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு. ம். 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 நிஃப்டி கொஞ்சம் சாஃப்ட்டா போற மாரி இருக்கு. ம். ம். ஓகே. வேணா நம்ம லாட்ஸ் வேணா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டான ட்ரேடா இருந்தா லாட்ஸ் பண்ணா நம்மளுக்கு வந்த லாபம். ம். 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 அப்படி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். ஓகே. விசிபிள் ரிவர்சல் ஜோனுமே வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த பழைய பழக்கம் அத கேண்டில்ஸ் கிரீன் கேண்டில்ஸ் ஏறினோனே எங்க ஏறுதோ அங்க ஓடி போய் பை பண்றது. பிரேக் அவுட். ம். பிரேக் அவுட்டா என்னன்னே தெரியாம உடனே பை பண்ணிட்டு ம். அடுத்தது ரெட் கேண்டில் பார்த்தோனையும் எக்ஸிட் ஆகிறதுக்கான இது யோசிச்சுட்டு ம். அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணேன் கிளாஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட். ஓகே. ம். அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர் என்ன சொன்னாரு,
விசிபிள் ரிவர்சல் ஜோன் கிட்ட தான் நல்லா ஒர்க் பண்ணணும் கரெக்டா. அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் அந்த மத்த எல்லா செட்டப்பும் எல்லா செட்டப்ஸும் வந்து அந்த ஜோன் கிட்ட நல்லா ஒர்க் ஆகுது. சோ அந்த ஜோன் வந்து நம்ம கை வைப்போம். இல்லையா கம்முன்னு இருக்கும் அப்படின்ட்டு அது வந்து ஒரு நம்மளே 5 minutes அப்படிதான். ஓகே, நம்மளே சும்மா இருக்கிறது இல்லைங்க. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அந்த சிஸ்டமே நம்ம சும்மா உட்கார வச்சிரும். இங்க வந்தா நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அது வரைக்கும் நம்ம சும்மா இருன்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்துக்கலாம். ஆஸ் அ ட்ரேடரா நம்ம சும்மா இருக்கணும்னு நினைச்சோம்னா சிஸ்டம் விடணும். சிஸ்டம் வந்து பை பண்ணு செல் பண்ணு பை பண்ணு செல் பண்ணு சொல்லிட்டே இருந்தா நம்ம சும்மாவே இருக்க முடியாது. சோ ஒரு சிஸ்டம் ஒரு ட்ரேடரை சும்மா உட்கார வைக்கணும். அதுலயும் அந்த நான் கிளாஸ்க்கு அப்புறம் பை பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணி லாஸ பார்த்தோன்னே திருப்பி அதை கரெக்ட் பண்றதுக்கோசரம் திருப்பி இன்னொரு பை திருப்பி லாஸ். இந்த லாஸ் எப்படி சரி பண்றது? அப்போ வேற இடத்துல இந்த இடத்துல பிடிக்கலாம். அப்போ விஆர்எஸ் இசட் வந்து தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. 84 என்னமோ வந்தது எக்ஸிக்யூட் பண்ணிருந்தது. செல் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் எவ்வளவு லாஸ். சரி ஓகே, கத்துக்கணும்னா லாஸ் ஆயிடுச்சு, ஓகே விட்டுடலாம். மாஸ்டர் என்ன சொன்னாரு, விசிபிள் ரிவர்சல் ஜோன் கிட்ட மட்டும் எது நல்லா ஒர்க் ஆகுமோ அதை மட்டும்தான் ட்ரை பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அடுத்த டேல இருந்து கரெக்டா எல்லாம் மார்க் பண்ணிட்டு விசிபிள் ரிவர்சல் ஜோன் கிட்ட பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுதா ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கரெக்டா பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சு. ட்ரேட் லாட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போட்டோம். கரெக்டா எக்ஸிட் டார்கெட் இல்ல ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் கரெக்டா என்ட்ரி டார்கெட் நீங்க சொல்லி கொடுத்தது. பட் அந்த 1 minute சார்ட் போட்டுட்டு டக்குன்னு என்ட்ரி கொடுத்தேன்னு அதே வேகத்திலே ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஒரு செகண்ட் கூட வீண் பண்ணாங்க. அதாவது ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கீழே போகுது பிரீமியம்ல போட்டுட்டு திருப்பி வந்து நான் போய் அந்த ஆப்ஷன், அதாவது எந்த கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோமோ அதனுடைய சார்ட்டை போய் பார்ப்பேன். அந்த சார்ட்ல ஒரு கேண்டில் மேல ஏறிச்சுன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இடம் மாத்திடுவேன், மாடிஃபை கொண்டு வந்துடுறீங்க. ஆமா, சோ மாடிஃபை பண்ணி வச்சிருவேன். கொஞ்சம் நல்ல மேல ஏறணும்னே வந்தாலும் இது இடிக்காம லாஸ் ஆகாம ஸ்டாப் ஆயிட்டு. சோ 1 minute ட்ரேட் பண்றதுக்கு வந்துட்டீங்க, கரெக்ட்? ஓகே, இன்ட்ரஸ்டிங். இல்ல அந்த இனிஷியல் பீரியட்ல அந்த 1 minute கேண்டில்ல நீங்க உங்களோட அந்த டீச்சிங் டைம்ல எப்ப எடுக்கலாம்னு ஒரு லைன்ல காமிச்சிருக்கீங்க. அதுல அதே மாதிரிதான் பாருங்க. அதாவது 5 minute கேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 1 minute எப்படி சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத போய் பார்க்கும்போது என்ட்ரிக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தா என்ட்ரி போட்டு உடனே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருவோம். அதே அந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா இல்ல நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோமா கீழே போகும்போது கரெக்டா மாறும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ட்ரேட் போயிட்டு இருக்கும் போது போய் ஸ்டாப் லாஸோட இடத்த மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் கரெக்டா அந்த டார்கெட் வந்தோடையும் செல்ஃப் எக்ஸிட். ஓகே, இன்ட்ரஸ்டிங். இதுதான் இந்த 3 days ஃபாலோ பண்றேன். நல்ல ரிசல்ட். ஓகே, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. முடிஞ்சுதா ஓகே, 3-4 தடவை ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடலாம், வாயில சொல்லிடலாம். எப்படி ஃபாலோ பண்றீங்க? Do you have any rules? இல்ல ஆக்சுவலி 84 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லாஸ் ஆயிட்டு வெக்ஸ் ஆகி வேற கம்மனே இருக்கலாம். அவ்வளோ இது பண்ணிக்க கூடாது. நீங்க சொல்லிருக்கீங்க ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது பாருங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. நோட்ஸ் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். குட் ட்ரேட் தான் அதுக்காக வெயிட் பண்ணலாம்னு தான் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம விட்டுட்டா கூட நெக்ஸ்ட் ட்ரேட் ட்ரை பண்ணலாம் சொல்லிருக்கீங்க. கேட்கும் போது எழுதி வச்ச பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
எழுதி வைக்கிறத விட நீங்க வந்து அத தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போதுதான் அத நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. இல்ல நான் அப்ளை பண்றேன். சோ அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி உண்மையை சொன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்தோடனே 5000 லாஸ் ஆச்சு. நான் தப்பான இடத்துல தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி வெயிட் பண்ணி அடுத்த என்ட்ரி கொடுத்து கரெக்டான இதுல தான் போச்சு. அதுல 3500 வந்துச்சு. ஸோ பிஎன்எல் பாத்தீங்கன்னா 1600 இருந்துச்சு. இன்னைக்கு கண்டினியூஸா இதை உட்காந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்லாம் நான் நினைக்கல, எந்திரிச்சிட்டேன். நாளைக்கு பாத்துக்கலாம்னு எந்திரிச்சிட்டேன். அவ்வளவுதான். ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும். பிஎன்எல் இஸ் ஜஸ்ட் அவுட்கம், ரைட்? ஒரு நாளைக்கு சில கம்மியான பர்சன்டேஜ் இருக்கலாம், ஒரு நாள் வந்து நெகட்டிவ்ல இருக்கலாம், ஒரு நாள் வந்து பெரிய ப்ராஃபிட்ல இருக்கலாம். ஸோ putting all together, we want to close every single month on a green. That's our only goal. So அதை நோக்கி தான் நம்ம வந்து இதுலயும் இந்த கேப் மாடலிங் ட்ரேடிங் அது நேத்து வந்துச்சு உங்களுக்கு. அது எனக்கு தெரியல, இதெல்லாம் அது போய் திருப்பி பார்த்துட்டு வந்தேன் யூடியூப்ல. ஆல்ரெடி பார்த்ததுதான் மறந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா நீங்க ஒவ்வொரு யூடியூப்லயும் நீங்க சொல்லும் போது ரூல்ஸ் நம்பர் 1, ரூல்ஸ் நம்பர் 2, அப்புறம் மொத்தமா 8 ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறது ஒரு செட் அப்படியே கொடுத்துடுறீங்க. நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளவுதான் 8 பாயிண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணா போகுது. ஆனா அதை அப்ளை பண்றது கரெக்டா பண்ணோம்னா நாங்க ஜெயிச்சோம். எந்த ப்ராசஸ எந்த ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்றேனோ அப்படியே வந்து நான் பேசுற மாதிரியே பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடியோ அப்படிதான் இருக்கும். பெரிய ப்ரிப்பரேஷனோடலாம் வந்து எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது இல்ல. செஷனுக்கு வரும்போது அப்படிதான். இது வந்து இப்ப நாங்களே தேடி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்களே எங்களோட கஷ்டம்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு தெரியல, நான் தேடி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் எங்கேயாவது போய் படிச்சுட்டு வரணும். இதுல கூகுள் குரோம்ல, அப்புறம் யூடியூப்ல யார் அப்ளை பண்ணிருக்காங்க, என்ன பண்றாங்க, இப்படி பர்சனல் தனியா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சுதான் வர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாயிண்ட்ஸா அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க யூடியூப்ல. அது நல்ல ஈஸியாவும் அப்ளை பண்ணலாம். அததான் இப்போ அப்ளை பண்ண நான் பழகி இருக்கேன், உண்மையிலேயே சொல்லுங்க. Good. Happy to hear this. ஏன்னா இது ட்ரேடிங், ஸ்டாக், ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு தெரியும் இல்லையா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் எவ்வளவு வச்சிருக்கணும், ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நான் அப்பதான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். கேபிட்டல்னா நம்ம எவ்வளவு வச்சிருக்கணும், என்ன போட்டதை காப்பாத்தணுமா இல்ல விட்டுடுவோமா. ஒரு டவுட் கிளியரிங் செஷனை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா 4 பக்கம் இருந்து கேள்விகள்லாம் வரும்போது நம்ம இதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லையே, இதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு யோசிச்சேன். பட் ஆனா கிளியரா இருந்தது. நம்ம அந்த இத ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வேக வேகமா காசை விடும் போதுதான் தெரிஞ்சது நம்மளுக்கு வந்து எப்படி கேபிட்டல் அடி வாங்கும், இப்படியே போனா அடி வாங்கும். ரிஸ்க் ரிவார்ட் எல்லாம் வந்து இதுக்குதான் பேசுறாங்க போல அப்படின்னு. இல்ல சரி, மொத்தமா அந்த 2 4 செஷனும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே கண்டினியூஷனா தான் இருக்கும். சோ அதுல எதுவுமே வந்து மிஸ் மேட்ச் ஆகாம கன்ஃபியூஸ் பண்ணாம எடுத்துட்டு போயிருப்பேன். ஆமா. ஆனா என்னால உட்காந்து 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட நான் பேசி புரியும். டவுட் கிளியரிங் செக்ஷன் வச்சீங்கல்ல, அப்போ அந்த ரிஸ்க் ரிவார்ட பத்தி எல்லாம் கேட்டாங்க, கேபிட்டல்ஸ் பத்தி கேட்டாங்க, மணி மேனேஜ்மெண்ட்ல எப்படி பண்ணணும்னு உங்களை கேட்டாங்க. இந்த ரிஸ்க் ரிவார்டுங்கிறது நாங்க பிஎன்எல் வந்து லாஸ் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சது. நாம ஸ்டாப் லாஸ் எவ்வளவு முக்கியமான அந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம்னா நிச்சயமா ஃபெயிலியர், அந்த ட்ரேட் ஃபெயிலியர்னா மினிமல் லாஸ்ல வெளியில வந்துடலாம்.
ஏன்னா அடுத்த தடவை நம்ம எடுக்கிற ட்ரேட் கரெக்டா இருந்தா அது நல்ல லாபமா வந்து சேர்ந்துருது. ஸோ அது ஸ்டாப் லாஸ்ல மெயினா குறியா உட்கார்ந்துருக்கேன் எப்பவுமே. போட்ட ரொம்ப ரொம்ப வேகத்துக்கு ரொம்ப முக்கியங்க. கையில இருக்கிற காசை விட்டுறக்கூடாது. விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். அதுக்கப்புறம் கையில காசு இருந்தா தானே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். வெரி சிம்பிள். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் மேல கண்ணா இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரேடர்னால அதாங்க பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணிட்டே தான் வரணும். ப்ராஃபிட் பண்றதுல வந்து நம்மளோட எந்த அதுல பெரும்பாலும் எதுவுமே இல்லை. கரெக்ட். சப்போஸ் மார்க்கெட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? எதுவுமே இல்லை. போகுது வருது, நம்ம அதை வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடும். பட் சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டா போகுது அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் குறைத்து ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலை. ஐ திங்க் நீங்க அந்த அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும். லாஸ்ங்கிறது கொஞ்சம் தான் லாஸ் பண்ணேன் இல்லையா? லாஸ் கண்டிப்பா இருக்குங்க. லாஸ் பட் இல்லாம அதுலயே அதே மாதிரி போனா கேபிட்டல் அடி வாங்கிரும் தெரிஞ்சுட்டேன். இப்படியே ஒரு 4-5 நாள் போயிட்டே இருந்தா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம ஸ்டடி பண்ணலாம்னு வந்துட்டு திருப்பி வெக்ஸ் ஆகி வெளியிட்டு போயிடக்கூடாது. கரெக்டா ஸ்டடி பண்ணிட்டோம்னா, கரெக்டா என்டர் ஆயிட்டோம்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் தான். என்ட்ரி அதான் உங்களோட இது பிரகாரம் ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் கரெக்டா பாயிண்ட் அடிச்சோம்னா கரெக்டா கிடைக்கும். ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஏதாவது என்ன கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க எனக்கு கேட்கவே விடல. ஆனா நீங்க என்னென்ன சொல்லணுமோ நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டா அழகழகா சொல்லிட்டே வந்துட்டீங்க. எனக்கு நீங்க வேலையே வைக்கல. நான் வந்து இதெல்லாம் வந்து இந்த 15 டேஸ்ல அப்பயும் சும்மா இருக்காம ரெண்டு மூணு பழகுனது உண்மையிலே. நான் வந்து ட்ரேட் எடுத்து பேசிக்காவே ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன்லயே எனக்கு பையிங் செல்லிங் தான் தெரியும். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும். ஒண்ணு கூட தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபியூச்சர்ல பண்ணலாம், கோல்டுல பண்ணலாம், க்ரூட் ஆயில்ல பண்ணலாம் நீங்க எல்லாம் பேசும்போதுதான் சோ மக்கள் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் அது தெரியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன நான் பிகினர் தானே, இப்பதானே உள்ள என்டர் ஆயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவோம்னு பார்த்து கரெக்டா எனக்கு ஈஸியாவும் இருந்தது. கரெக்டா ஃபாலோ பண்ணினா கரெக்டா நம்மளுக்கு வந்து லாஸ் இல்லாம ப்ராஃபிட்ல கொண்டு வந்து விடுது. என்னோடது என்ட்ரி நான் வந்து அந்த கேண்டில்ஸ் மூவ் ஆகும்போது என்னோட என்ட்ரி தப்பானாதான் ப்ராப்ளம் ஆகுது. அதுல என்ட்ரி தப்பாச்சுன்னா ஸ்டாப் லாஸ்ல வெளியில வந்துரும். ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய உங்களோட ஜேர்னி சிம்பிள் ட்ரேடர் மென்டர்ஷிப் முன்னாடி பின்னாடி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஃபைனலி ஏதோ ஒரு 2-3 விஷயம் மட்டும் ஒரு பிகினர் மார்க்கெட்டுக்கு பிகினரா உள்ள வர்றவங்களுக்கு ஓடி வாண்டவே உள்ள வரவங்க தாராளமா வரலாம். கேபிட்டல் அதாவது மணி உள்ள போட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்து டபுள் பண்ணிடணும், ட்ரிபிள் பண்ணிடணும்னு நினைச்சிட்டா வரவே கூடாது உண்மையிலே. நான் வந்து இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா நான் வந்து 2 lakhs உள்ள கொண்டாந்து போட்டிருக்கேன். பட் ஆனா அது என்னோட காசு, நான் எப்படியும் வந்து பரட்டிடணும்னு என்ன இருக்கும் இல்லையா, நான் கத்துக்கிறதுக்காக போட்டிருக்கேன். லாஸ் ஆச்சுன்னா அதை தாங்கிக்கணும், திருப்பி சம்பாரிச்சுக்கலாம்னு நினைக்கணும். அதே போச்சுன்னே பின்னாடி ஓட முடியாது. ஐயோ விட்டுட்டோமே, பின்னாடி ஓடக்கூடாது. அந்த மென்டாலிட்டி இருந்தா மட்டும்தான் இதுல உள்ள என்டர் ஆக முடியும். சப்போஸ் எல்லாமே லாஸ் பண்ணா கம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும் பேசாம. அப்படிதான் நினைச்சுக்காங்க. வரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டா ஈஸியா ஆயிடும். அப்போ வந்து நம்ம வந்து 5,000 10,000 லாஸ் ஆகும்போது இனி அடுத்தது எப்படி அப்படி லாஸ் ஆகாம நம்ம பண்ணலான்றத நம்ம ஸ்டடி பண்ணலாம். அது உங்களோட இதுல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இதுவும் மட்டும் நீங்க இந்த உங்களோட யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை கண்டினியூஸா பேசுறீங்க. நீங்க ஃப்ளோவா பேசுறீங்கன்னு சொல்றீங்க. அதுல நம்ம வந்து யூடியூப் சேனல்ல ஓட்டி எல்லாம் பார்க்க கூடாது. நார்மல் ஸ்பீடுல சப்போஸ் நிறுத்தி இடையில ஸ்டாப் பண்ணிட்டு
நீங்க என்ன சொல்றீங்கன்றத யோசிச்சு ஒன்னா பாயிண்ட் கூட எழுதி வைக்கலாம். நான் அப்படிதான் இங்க நிறைய பேப்பர்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. அவ்வளோ வேலிட் பாயிண்ட்ஸ் உண்மையிலே. ஓகே. இல்ல நான் வந்து அப்படியெல்லாம் பேசும்போது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீடியோ பேசி போடும்போது யோசிப்பேன். 10 செகண்ட்ல 1 நிமிஷத்துல ஷார்ட்ஸ் போடுற காலண்டா இது. நீ பாட்டு உட்கார்ந்து 3/4 மணி நேரம் தனியா டீ ஆத்திட்டு இருக்கியே. ஆக்சுவலி அந்த நான் உட்கார்ந்துருக்கேன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோவா பார்த்து நான் உட்காரல. உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அதை நான் ஸ்டடி பண்றதுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். அப்ப நாம ஃபாஸ்டா ஓட்டி பாக்குறதுல எனக்கு திருப்பி வந்து எல்லாம் மறந்துரும். திருப்பி வந்து நான் மார்க்கெட்டை போய் பார்க்கும்போது எந்த இடத்துல என்ன பாயிண்ட் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. சரி பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க யாரு ஓட்டாம இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்து இந்த செக்மெண்ட்டை கரெக்டா பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணி எஸ் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. கூட நீங்க இது சைக்காலஜி பத்தி எல்லாம் பேசி வீடியோ போட்டிருந்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு இதுதான். அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது லைஃபுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தான் நோட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டோட நீங்க ரிலேட் பண்ணி போட்டீங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு புக்ஸ் படிக்க மாட்டேன். மார்க்கெட்ன்றது ட்ரேடிங்கிறது லைஃப்ல இருந்து தனியா பார்த்ததே இல்லை. நீங்க ரொம்ப பத்தி பேசினாலும் அதை தனியா எங்கேயும் அது ஒரு தனி உலகம் நினைச்சிட்டு. பட் ஆஸ் அ ட்ரேடரா இப்ப நான் வந்து மார்க்கெட் தனியா பாக்குறதே இல்லை. அதுவும் வந்து லைஃப்ல ஒரு பார்ட் தான். சரி அதுவும் ரொம்ப நாள் அது இருக்கேன் அப்படின்றதுக்காக அது என் ஃபேமிலியில ஒண்ணு என் ரேஷன் கார்டு எல்லாம் சேர்த்துட்டேன் அப்படின்றதுக்காக சொல்ல. என்னன்னா மேடம் ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஆஸ் அ ஹியூமனா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே தான் உங்களுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்ல இருக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா 9:15 இருந்து 3:30 வரைக்கும் அலாரம் வச்சு ஸ்விட்ச் வச்சு டக்குன்னு மைண்ட் செட்டை மாத்தவும் முடியும். அந்த கோர் இருக்கணும்ல. அதனால வந்து ஒரு ட்ரேடரா ஒரு மனுஷனா போய் ட்ரேட் பண்ணும்போது அது அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி மைண்ட் செட் அப்படியே கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுதான் என்னோட இன்டென்ஷன். அதனாலதான் சைக்காலஜி பேசாம பிலாசபி பேசியிருந்தேன். சைக்காலஜி பேசாம மென்டல் மாடல்ஸ் பத்தி பேசியிருந்தேன். இது நாங்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் மைண்ட்ல பதியணும்ன்றதுக்கோசரம். இல்ல பேசும்போது ஸ்டெடியாகி ஒரு இதுல உட்காந்துருப்போம். யாரு என்ன சொன்னாலும் இப்போ ஒன்னும் ஓவர் கான்பிடென்ட்னா அவ்வளோ நாங்க ஓவர் கான்பிடென்ட்டோட இருக்க மாட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான். நம்ம ஒருத்தர் பேசும்போது கவனிக்கும் போது அதை ஓட்டி கேட்கறதுல ஒன்றும் யூஸே இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டையும் நீங்க வந்து ப்ரிடிக்ட் நான் நினைச்சிட்டேன் இப்படி போனா இது எப்படி கீழே வந்துருவான், இப்படி போனா மேல போயிடுவான் அப்படின்லாம் நான் நினைச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருப்பேன். மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே என் மைண்ட்ல ஓடும். அதாங்க ஓடிடும், இங்க வந்து கீழே வந்துடும். அப்பதான் தெரிஞ்சது நீங்க சொன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாதுங்க. அது மாதிரி அது அது போற வழியில தான் நாம போகணும். நாமளே நினைச்சிட்டோம்னா அடுத்தது இங்க இது பண்ணிடுவோம். இங்க வந்தா என்ட்ரி எடுத்துருவான். ஆனா அது வேற லைன்ல போயிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த ஃபார்மேட்ல ரெடி பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 hour வியூவர்ஸ் 1 day வியூ பாக்குறவங்க எந்த இடத்துல செல் பண்ண வருவாங்க அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, சார்ட் அனலைஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம வந்து ரன் பண்றதுக்கு ஈஸியா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் என்ன இது பார்த்தேன்னா நிஃப்டி பாக்குற போது இன்னைக்கு நான் விட்டது இந்த சார்ட் எப்படி போச்சு இன்னைக்கு அப்படிங்கறத உட்காந்து பார்ப்பேன் அப்புறமா. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு போஸ்ட் மார்க்கெட் எல்லாம் பாக்குறது இல்ல. சார்ட்ல எப்படி போச்சு வந்துச்சு, கேண்டல்ஸ் எல்லாம் மூவ் ஆச்சு, மேல வந்துதா விசிபிள் ரிவர்ஸ் கிட்ட போச்சா, இத உட்காந்து பாப்பேன். எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு 1/2 hour அந்த மாதிரி நான் அதை பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச நோட் எல்லாம் போட்டு புக் எல்லாம் போட்டு எழுதி எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க கேட்க.
ஃபாலோ பண்ணுங்க. ப்ராசஸவே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இவ்வளோ நாள் உங்களுக்கு கை கொடுத்த மாதிரி இந்த கண்டினியூஸா நீங்க வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து இன்னும் கண்டினியூவா ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே ஒரு ஸ்டெப்பா நீங்க மேல போகணும்னு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.